ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜீவாஸ் குசின். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேஎஃப்சி அப்படின்னு போய் நிறைய பேர் கேஎஃப்சி சிக்கன் சாப்பிட்றாங்க. டொமினோஸ் அந்த மாதிரி பர்கர் ஷாப் அந்த மாதிரி நிறையா சாப்பிட்டு பழகிட்டாங்க. அதே நானும் சாப்பிட்ருக்கேன் கேஎஃப்சியில். அப்போ போய் நான் சாப்பிடும் போது தான் யோசிச்சேங்க, கேஎஃப்சி ஸ்டைலில் நாட்டுக்கோழியை வச்சு நாம் இன்றைக்கி ஜீவா ஸ்டைலில் மின்ட்டு சிக்கன் ரெடி பண்ண போகிறோம். அதுவும் கேஎஃப்சி ஸ்டைலில் நாட்டுக்கோழியை வச்சு மின்ட்டு சிக்கன். அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறேன்னு நான் என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி நான் உங்களுக்கு எல்லாமே சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வந்து மோரில் ஊற வச்சுருக்கேன். அந்த மோரில் பார்த்தீங்கன்னா மின்ட்டு சிக்கன் சொல்லியிருக்கேன். அதனால் வந்து புதினா வந்து கொஞ்சம் கட் பண்ணி உள்ளே போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் உள்ளே போட்டு உப்பு போட்டு நான் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா தோல் மெயினாக எடுத்துக்கிங்க. 4 மணி நேரம் ஊறினா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா சோளமாவு வச்சுருக்கேன், ஒரிகானோ வச்சுருக்கேன். ஒரிகானோ பார்த்தீங்கன்னா சோம்பு, பெருஞ்சீரகம் சொல்லுவாங்க. பெருஞ்சீரகம், பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய் நல்லா அம்மியில் இடித்து வச்சுருக்கேன். ரொட்டி ப்ரெட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நான் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், பொடி மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். குருமிளகு பொடி, வரமிளகா வந்து இடித்து வச்சுருக்கேன். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், இது வந்து கார்ன்ஃப்ளாக்ஸுங்க, நம்ம மிக்சருக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா கார்ன்ஃப்ளாக்ஸ். அது முட்டை 2 நான் அடித்து பீட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ நான் எப்படி மேரினேட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு சொந்தங்களே. நான் எண்ணெய் ஊற்ற போகிறேன். எண்ணெய் காயற இந்த டைமில் நான் என்ன பண்ண போகிறேன்னா கேஎஃப்சி ஸ்டைல். ஏன்னா கேஎஃப்சினாவே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடு சிக்கன் தாங்க. அந்த ஃப்ரைடு சிக்கன் மேரினேட் பண்ணுறது எப்படின்ட்டு நான் என்னுடைய ஸ்டைலில் நான் மேரினேட் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். சோளமாக வச்சுருக்கேன். அப்படியே சொன்ன மாதிரி கார்ன்ஃப்ளாக்ஸை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே பொடிச்சு போட போகிறேன் கையிலேயே. எதுக்காகனா, ஏன்னா கேஎஃப்சி சிக்கன் பார்த்துருப்பீங்க, மேலே நல்லா மொறுன்னு இருக்கும். அந்த ஒரு கிறிஸ்பினஸுக்காக நான் கார்ன்ஃப்ளாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரிகானோ ஆட் பண்ண போகிறேன். பெருஞ்சீரகம், பட்டை, லவங்கம், ஒரு ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்து அம்மியில் இடித்து வச்சுருக்கேங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி போடுறேன். குருமிளகு பொடிங்க, பெப்பர் பொடி காரத்துக்கு அளவாக நான் வர மாதிரி அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அவ்வளோதாங்க, மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சிக்கனை வந்து ஊற வச்சுருக்கேன் இல்லைங்களா மோரில், அதை சிக்கனை வந்து எடுத்து இந்த மாவில் வந்து டிப் பண்ண போகிறேன். நல்லா ஒரு பெரட்டுங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த மொறுன்னு இருக்கும். அடுத்தது முட்டையில் வந்து நான் அப்படியே உள்ளே டிப் பண்ண போகிறேன். மறுபடியும் சேம் அதே மாவில் ப்ரெட்டை வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேங்க, ப்ரெட் கிரம்ஸு, அதுலேயுமே டிப் பண்ணணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நான் வாங்க போடலாம். நீ காயலைங்க, அதுக்குள்ளே இன்னொரு பீஸ் நாம மேரினேட் பண்ணி வச்சிடலாம்.
மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற நாட்டுக்கோழியை வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏன்னா வானலியில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறோமோ கலர் இந்த மாதிரி தான் வரும். KFCலலாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அடுப்புங்க, அதில் வந்து எப்படி இருந்தாலும் எவ்வளோ டெம்பரேச்சர் ஒரே டெம்பரேச்சர் தான் இருக்கும், எப்படி போனால் அது ஒரே மாதிரி குக் ஆயிரும். ஏன்னா நம்ம வானலியில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் கலரு. பாருங்கள், இந்த கலரில் தான் வரும் நம்ம வீட்டில் பண்ணும்போது. பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழியெல்லாம் நல்லா வெந்துட்டு இருக்குது. நான் செய்கிறது மின்ட்டு சிக்கனுங்க. இதே நீங்கள் கறி லீஃப் சிக்கன், அதாவது கருவேப்பிலை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதே ப்ராசஸ் தான். முட்டையை உடச்சி பீட் பண்ணுறீங்க இல்லையா, அதில் வந்து கருவேப்பிலையை நல்லா எந்த அளவுக்கு நீங்கள் சாப் பண்ணுவீங்களோ சாப் பண்ணிவிட்டு முட்டையெல்லாம் ஆட் பண்ணிடுங்க. நீங்கள் முட்டையில் டிப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை எல்லாமே உங்களுக்கு அந்த சிக்கனில் வந்து நீங்கள் எல்லாமே ஒன்றோட ஒன்று பட்டுரும். அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் மறுபடியும் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டிங்கன்னா கறி லீஃப் சிக்கனுங்க. இன்னும் ஒன்றே ஒன்று என்னென்னா, நீங்கள் டேஸ்ட் வேணும் அப்படின்னா லைட்டாக, அதாவது ஒரு 1/4 சிட்டிகை அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் அது எதுவுமே ஆட் பண்ணல, சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ரொட்டி இல்லை, பிரெட் க்ரம்ஸுக்கு வந்து உங்களுக்கு ரொட்டி இல்லை அப்படின்னா ரஸ்க் இருக்குது இல்லைங்களா, ரஸ்க்கை வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கிங்க, அதுவே போதும். ரொட்டி போட்டிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதே ரஸ்க்கு அப்படின்னா அது ஒரு டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு, அதுலேயே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா வெந்துட்டு இருக்குது, நல்லா வெந்துட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா KFC ஸ்டைல் மின்ட்டு சிக்கன், அதுவும் ஜீவா ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு, சூடாக இருக்குது. இதை டேஸ்ட் பார்க்குறதுக்கு நான் ஒரு முக்கியமான நபரை அழைக்க போகிறேன். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேமராமேன், என்னுடைய வெல் விஷர். ஜீவாஸ் குசின் இவ்வளோ தூரம் போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டே இருக்கிறது அவர் தான். யாருன்னு பார்க்குறீங்களா? இப்போ அவரே வருவார், பாருங்கள். இவர் தாங்க பிரமோத் சார். வணக்கம். நம்ம ஜீவாஸ் குசின் இவ்வளோ தூரம் சப்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போகிறக்கு இவர் தான் ரீசன். ஜீவாஸ் குசின்லாம் இருக்கட்டும், முதல்ல நான் சாப்பிட்டு பார்க்குறேன். கேமராக்கு பின்னாடி உட்காந்து வாயில் எச்ச ஊறிட்டு இருந்துச்சு. ஓகே, இப்போ நான் சாரே சாப்பிட்டு பார்க்க போகிறாரு, பாருங்க, அவர் சொல்லுவார். கிரேட் யார். வெளியில் கிறிஸ்பியாக இருக்குது, உள்ள ஜூஸியாக இருக்குது, நம்ம மின்னு டேஸ்ட் இறங்கியிருக்கு. பேசிக்கலி நானும் ஒரு ஃபுட்டி தான், என்னோடய உடம்பு பார்த்தாலும் தெரியும்னு நினைக்கிறேன். லைக் எங்கே ஃபுட்டு கிடச்சாலும் நான் சாப்பிடுவேன். ஸோ கிரேட் யார். ஸோ உங்களுடைய மின்ட் சிக்கன் வந்து இட் இஸ் கோயிங் டு ராக் த ஷோ, லைக் ஹிட் த மார்க்கெட். நல்லா இருக்குது. ஆல் தி பெஸ்ட். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா எல்லா டிஷ்ஷஸ் நான் சாப்பிடும்போது சார் பின்னாடி இருப்பார். ஐயோ கொடுக்காம சாப்பிட்றீங்களா பாவிங்களான்னு சொல்லி கேட்டார். ஸோ இந்த டிஷ்ஷு சாரியை சாப்பிட வச்சாச்சு. சார், ஆர் யூ ஹாப்பி? வெரி மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் பீயிங் அ சப்போர்ட்டர்ஸ். இப்போ நானும் சாப்பிட்டு பார்க்க போகிறேன்.
எனக்கு சந்தேகமாக இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. மேலே கிறிஸ்பி, சார் சொன்ன மாதிரி மேலே கிறிஸ்பியாக உள்ள ஜூஸியாக அந்த புதினாவோட ஃப்ளேவர்ஸ் அப்படியே இறங்கியிருக்கு. ஸோ குட், ஸோ டேஸ்ட். நீங்கள் கேஎஃப்சியில் போகாதீங்க, வீட்லேயே செஞ்சு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். அது நாட்டுக்கோழியில் செய்யுங்க, பிராய்லர்லாம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள்.